எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராக்ஸ் ஃபிக்ஷன். ஹைடா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்ம டேக்கக்கூடிய ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது. அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க, ஓகேவா? ஓகேடா. இப்போ என்னென்னா, ராக்ஸ் ஃபிக்ஷன் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் சேனல், ரிதம் ஆஃப் லவ் என்னுடைய செகண்ட் சேனல். ஆனால் ரிதம் ஆஃப் லவ் மட்டும்தான் இப்போ ஆக்டிவில் இருக்குது. ராக்ஸ் ஃபிக்ஷனில் நான் இன்னிலேருந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போடுவேன். அதாவது அங்கே ஒரு நாள் போடுவேன், இங்கே ஒரு நாள் போடுவேன். இங்கே போடுற நாள் அங்கே வீடியோ வராது, ரிதம் ஆஃப் லவ்வில் போடுற நாள் ராக்ஸ் ஃபிக்ஷனில் வராது. பட் நீங்கள் ரெண்டுத்தையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா டெய்லி என்னுடைய வாய்ஸ் உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு தேடி வந்துடும். ஸோ அதனால் உங்களுடைய ஒரு வேளை ராக்ஸ் ஃபிக்ஷனை மட்டும் பார்க்குறவங்க ரிதம் ஆஃப் லவ்வை போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ரிதம் ஆஃப் லவ்வை மட்டும் பார்க்குறவங்க ராக்ஸ் ஃபிக்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அண்ட் நியூ வியூவர்ஸ், நீங்கள் 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு டெய்லி கேட்கக்கூடிய வீடியோஸ் பக்காவாக வந்துகிட்டே இருக்கும். ஓகேடா. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, எதனாவது ஒரு சீரீஸ் வந்து போடுறதுக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஆனால் எதை போடுறதுன்னு சொல்லிட்டு குழப்பமாக இருக்குது. ஏன்னா அதிகமாக நீங்கள் விரும்பி கேட்குறது மாஃபியா கண்டென்ட்டு, ப்ரொஃபஸர் கண்டென்ட்டு, அப்படி இல்லைன்னா ஆல்ஃபா ஒமேகா. இது 3 கண்டென்ட். ஸோ சாய்ஸை உங்ககிட்ட கொடுக்குறேன். இது 3த்தில் நான் எதை போடுறது நீங்கள் சூஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த கண்டென்ட் நிறைய கமெண்ட்ஸில் வருதோ ஸோ அதை வந்து பிக் பண்ணி நான் அந்த லீடில் ஒரு ஸ்டோரி வந்து அழகாக ஸ்டார்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் கொண்டு போவேன். பட் ஒரு விஷயம் இப்போயே சொல்லிடுறேன், ஹாட் ஸ்டாண்ட் கொண்டு போக மாட்டேன். நான் ஹாட் ஸ்டாண்ட் போடவே மாட்டேன். வெறும் லவ், காமெடி, ஃப்ரெண்ட்ஷிப், ஃபேமிலி இப்படி தான் போகும். ஹாட் ஸ்டாண்ட் உள்ளே வரவே வராது, ஓகேவா? ஓகேடா. பட் சின்ன சின்ன ரொமான்டிக்ஸ் இது வரும். இது இல்லைனா ரொம்ப போர் அடிச்சிடும். ஸோ சின்ன சின்ன ரொமான்டிக்ஸ் இருக்கும். ஓகேடா. ஓகே, நம்ம இப்போ டேரெக்டாக இந்த புது வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன், சாரி. பட் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்கள்கிட்ட சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஓகேவா? ஓகேடா. இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெட்செட் எடுத்து மாட்டிக்கோங்க, மறக்காமல் வால்யூமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகேடா. அப்படியே நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க. நம்ம RM, ஜின், ஷிகா, ஜெஹோப், ஜிமின், வி, ஜங்குக் 7 பேருமே ஒரு கேம் ஸ்டேஷனில் காட்டுறாங்க. அந்த ரூமே பார்க்குறதுக்கு ரொம்பவே இருட்டாக இருக்குது. பட் அங்கங்கே கலர் லைட்டு, ஜஸ்ட் நம்ம கண் வந்து அந்த சைடில் என்ன இருக்குன்றதை பார்க்குறதுக்கு அளவுக்கு ஒரு விசிபிலிட்டிக்காக அங்கங்கே கலர் லைட் போட்டு வச்சுருக்காங்க. அவ்வளோ பெரிய சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது. அதில் 7 பேரும் உட்காந்து ஒரு கேமை விளையாடிட்டுருக்காங்க, டீம் அப்பாக விளையாடிட்டுருக்காங்க. ஸோ அப்படியே ஒரு மாதிரி மும்முரமாக விளையாண்டுட்டு இருக்க, அதில் எப்பவும் போல் வழக்கம் போல் ஜெயிக்கிறது நம்ம ஜங்குக் தான். அதில் ஒவ்வொரு கேம்லேயும் ஒவ்வொரு இதுலேயும் வந்து நம்ம ஜங்குக்கும் நம்ம டேவும் மட்டும்தான் ஒரு மாதிரி லீடிங்ஸில் போயிட்டுருக்க. மற்றவங்க எல்லாருமே இவங்களுக்கு பின்னாடி தான் வந்துட்டுருக்காங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. கேம் ரொம்ப ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. 2 பேர் கையுமே வந்து ஒரு மாதிரி அப்படியே பரபரப்பாக வேலையை பார்த்துட்ருக்குது. இப்போ அப்படியே கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் மாதிரி போக நம்ம டேவியும் ஜங்குக்கையும் தவிர்த்து மற்ற எல்லாருமே அவுட் ஆகிடுறாங்க. இப்போ இவங்க 2 பேருக்குள்ள தான் போட்டி அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஒருத்தருக்கு குறைஞ்சது இல்லாமல் ஒரு மாதிரி செம்மையாக சண்டை போட்டு திரியிறாங்க. அந்த கேம் பார்க்குறதுக்கு ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ ஃபைனலி மேட்ச்சு டையில் முடிஞ்சிருது. 2 பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஒரு சேவிங் ரூம் மாதிரி இருக்குது, சேஃபான ஒரு ரூம். அந்த ரூம் கிட்ட போகிறாங்க. பட் அதுக்குள்ளாட கேம் ஓவர் ஆகி டை ஆகிடுது. ஸோ 2 பேருமே வந்து ஜெயிச்ச மாதிரி, இல்லைனா அப்படியே 2 பேருமே அப்படியே சமம் அப்படின்ற மாதிரி. இப்போ அப்படியே அவங்க விளையாடிட்டு இருந்த அந்த இதெல்லாம் அப்படியே கீழே போட்டுட்டு ஒரு மாதிரி பெருமூச்சு விட்டுட்டு பின்னாடி சாய, இப்போ மற்றவங்க எல்லாருமே டே எப்போ பார்த்தாலும் நீங்கள் 2 பேரும் லாஸ்ட்டில் போட்டி போடுறீங்க, ஒன்று டையில் முடிஞ்சிருது, இல்லைன்னா ஜங்குக் ஜெயிச்சிடறான். டே ஏன் உனக்கு சான்ஸே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி தான் ஒரு மாதிரி நம்ம டேவை பார்த்து கேட்க, ஏய் அடங்க, நான் உனக்கு விட்டு கொடுத்து போகிறேன் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் வந்து ஒரு மாதிரி நம்ம யூங்கிட்ட பேச, ஆக்சுவலி இவங்க எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே ஒன்றா தங்கியிருக்காங்க. இப்போ சும்மா அந்த வீக்கெண்டை வந்து சும்மா அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி எப்போயாவது கேம் ஸ்டேஷன் வந்து விளையாடிட்டுருப்பாங்க. ஆனால் விளையாடுற நேரம்லாம் நம்ம ஜங்குக் ஜெயிப்பார், அப்படி இல்லைன்னா மேட்ச்சு டையில் முடிஞ்சிடும். ஆனால் கடைசி வரைக்கும் 2 பேரும் தான் கடைபிடிப்பாங்க. அதாவது நம்ம டேவும் ஜங்குக்கும் மட்டும்தான் ஒரு மாதிரி அப்படியே தக்க வச்சுக்கிட்டு அந்த சேஃபான ஒரு ரூம் ஒன்று இருக்கும் அந்த கேமில், அது வரைக்கும் வருவாங்க. பட்
2 பேராலையும் ஜெயிக்க முடியாது, இல்லைனா டைல முடிஞ்சிடும். அந்த மாதிரியே தான் எப்போ பார்த்தாலும் நடக்கும். இப்போ அப்படியே வழக்கம் போல் கேம் எல்லாம் விளையாடி முடிச்சுட்டு அழகாக அந்த கேம் ஸ்டேஷனில் பே பண்ண வேண்டியது எல்லாத்தையுமே பே பண்ணிவிட்டு அப்படியே வெளியே நடந்து வராங்க. சில்லுன்னு கிளைமேட், லைட்டாக மழை தூறி அப்படியே ரோடு ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. இப்போ வந்து மழை பெய்யல, ரொம்ப சில்லுன்னு சைலண்ட்டாக இருக்குது அந்த இடமே. ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாமே இருக்குது. இவங்க எல்லாருமே 7 பேருமே அந்த ரோடே அவங்க தான் போட்ட மாதிரி 7 பேரும் நட் ரோட்டில் அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் தள்ளி விட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு அப்படியே அழகாக நடந்து போயிட்டுருக்காங்க. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அவங்க எல்லாரையுமே காட்டுறாங்க ஒரு வீட்டில் இருக்காங்க. ஆளுக்கு ஒரு வேலை பிரித்து, அதாவது நம்ம யூங்கி, நம்ம ஜின் 2 பேருமா சேர்ந்து சமைக்கிறாங்க. நம்ம ஆர்எம் அப்புறமேட்டு நம்ம ஜேஹோப் இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு அழகாக அப்படியே அந்த கவுச்சு அது எல்லாத்தையுமே வந்து கீழே ஹாலை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. மேலே ஜிமன், டே அப்புறம் நம்ம ஜங்குக் 3 பேருமா சேர்ந்து ரூம்ஸ் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. தூங்குறதுக்கு அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து ஒரு 2 ரூம் தான், 2 ரூமில் ஷேர் பண்ணிக்கிட்டு நல்லா அடித்து பிடிச்சிக்கிட்டு சூப்பராக அப்படியே படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. இவங்க படிக்கிறது என்னமோ காலேஜ் தான், பட் பார்க்குற வேலையெல்லாம் ரொம்ப மெச்சூர்டாக இருக்கும். ரொம்பவும் கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க எல்லாருமே. அதுவும் இல்லாமல் எல்லாருமே ரொம்ப புத்திசாலி கூட. இப்போ அப்படியே அவ்வளோ அழகாக எல்லா வேலையும் பிரித்து செஞ்சுட்டு நைட்டு டின்னரையும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிடும் போதும் பழைய கதை எல்லாத்தையும் பேசி சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. எல்லாரும் படுத்து தூங்குறதுக்கு போயிடுறாங்க. இப்போ ஒரு ரூமில் பார்த்தா நம்ம ஆரம், ஜின், நம்ம ஜங்குக், அதுக்கப்புறமேட்டு ஷுகா இவங்க 4 பேருமே வந்து ஒரு ரூமில் போகிறாங்க. இன்னொரு ரூமில் நம்ம ஜேஹோப்பு, ஜிமினு, அதுக்கப்புறமேட்டு டே இவங்க 3 பேரும் போயிட்டு படுக்கிறதுக்கு வேண்டி போயிடுறாங்க. நம்ம ஜங்குக்கு அந்த சைட் ரூமில் என்ட்ரு ஆகும்போது நம்ம டே ஒரு நிமிஷம் வெளியே நின்று நம்ம ஜங்குக்கை திரும்பி பார்க்குறாரு. நம்ம ஜங்குக் வந்து நம்ம டேவை கவனிக்கல. நம்ம ஆரம் கூட பேசிக்கிட்டே ரூம்குள்ளே என்ட்ரு ஆகிடுறாரு. பட் நம்ம டே வந்து ஒரு மாதிரி திரும்பி பார்க்காததை டிசப்பாயிண்டடாக அப்படியே பார்த்துட்டு உள்ள ரூம்குள்ளே போகிறாரு. அவன் இன்னைக்கு பார்க்கவே இல்லையே, திரும்பி பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரூம்குள்ளே போக இப்போ எல்லாரும் அவங்கவுங்க படுக்கிற இடத்துல அப்படியே அழகாக செட்டில் ஆகிட்டாங்க. படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டையும் இழுத்து முடிக்கிட்டு படுக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் குட் நைட் சொல்லிட்டு நல்லா படுத்துடுறாங்க. தூங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நல்லா பீஸ்ஃபுல்லாக தூங்கிட்டு அழகாக மார்னிங் ஏஞ்சிக்கிறாங்க. அதாவது ஒரு அழகான சன்லைட் அந்த விண்டோ மூலமாக அப்படியே ட்ராவல் ஆகி நம்ம டேவுடைய ஃபேஸில் வந்து அப்படியே பளிச்சுன்னு அடிக்குது. நம்ம டேவும் ஒரு நிமிஷம் அப்படியே இழுத்து மூடுறாரு பெட்ஷீட்டை. பட் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்ஷீட்டை எடுத்துட்டு அப்படியே எழுந்து சோம்பல் முறிச்சிட்டு அப்படியே நல்லா சுற்றி முற்றி பார்த்தா எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜேஹோப்பும் ஜிம்மனும் பக்கத்தில் இருக்கவங்க தூங்கிட்டு தான் இருக்காங்க. இன்னமும் மற்ற பக்கத்து ரூமில் இருந்தும் யாருமே எழுந்திக்கல. ஏன்னா இன்னமும் சவுண்ட் எதுவுமே கேட்கல. அப்படி எழுந்திரிச்சிருந்தா சமைக்கிற சவுண்டு எதுனாவது ஒன்று கேட்டிருக்கும். எதுவுமே கேட்கல. ஸோ எல்லோரும் தூங்கிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அப்படியே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சோம்பல் முறிச்சிட்டு அந்த ரூம் பால்கனியில் வந்து எட்டி பார்க்குறாரு. அந்த இடத்துல இருந்து கீழே எட்டி பார்த்தா எதுவுமே வழக்கம் போல் இல்லை. ஏன்னா மணி வந்து 8:30 போல் ஆகுது. எப்போ நம்மகிட்டே வெளியே வந்து எட்டி பார்த்தாலும் கீழே வேலைக்கு போகிறவங்க வரவங்க எல்லாருமே அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துட்டுருப்பாங்க. சின்ன பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிறவங்க குடுகுடுன்னு ஒரு பக்கம் ஓடிட்டுருப்பாங்க. காலையில் 8 மணிக்கு கடை திறக்கிறவங்க எல்லாருமே கடையை திறந்து வச்சுட்டு வெளியே இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் தொடச்சிட்டு நிற்பாங்க. ஆனால் யாருமே எதுவுமே பண்ணலை. இன்னமும் எல்லாமே மூடினபடியே இருக்குது. நம்ம டேக்கு ஒன்றும் புரியல. என்ன இது, இன்றைக்கி என்ன மண்டே தானே, எதுக்கு யாருமே எங்கேயுமே வெளியே போகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் எட்டி சுற்றி முற்றி பார்க்குறாங்க. எட்டி பார்த்த வரைக்கும் எங்கேயுமே ஆளுங்க இல்லை. ஆனால் மணி காலையில் 8 மணி ஆகுது. நம்ம டேக்கும் ஒரு சந்தேகம், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு சரி போயிட்டு காஃபி எதுனா போடலாம், எல்லாருக்கும் காஃபி போட்டுட்டதுக்கப்புறமேட்டு எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே இறங்குறாரு ஹாலுக்கு இறங்கினதுக்கு அப்புறமேட்டு தான் ஞாபகம் வருது, பால் பாக்கெட் வெளியே இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அங்கே எப்போவுமே வந்து பால் எல்லாமே காலையிலேயே வீடை தேடி வரும். ஸோ இவங்க வீட்டு வாசலில் வந்து பாலை வச்சுட்டு போவாங்க. நம்மகிட்டே வந்து சரி பால் வந்திருக்கும் போயிட்டு எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஹால்லேருந்து கொஞ்சம் நடந்து டோரை ஓப்பன் பண்ணி வெளியே வந்தால் நேற்றுக்கு நைட்டு கழுவி வச்ச பாட்டில்ஸ் எல்லாமே அங்கே இருக்குது. அந்த பாட்டில்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு தான் அந்த ஃபுல்லான பாட்டிலை எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. ஆனால் காலியான பாட்டில் இன்னும் இருக்குது, வந்து எடுக்கவே இல்லையோ அப்படின்ற மாதிரி நம்மகிட்டே வந்து அந்த பாட்டிலை எடுத்து கையில் வச்சு பார்த்துட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. பார்த்தா பக்கத்து வீட்லேயும் பாட்டில் எல்லாமே காலியாக தான் இருக்குது. அச்சோ இன்னைக்கு பால்காரன் வரமாட்டான் போலியே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க.
சரி இவருக்கு இப்போ காஃபி குடிச்சே ஆகணும், எப்படியாவது பால் வாங்கி ஆகணும், இப்போ நம்ம ஜிமினை கூப்பிடுறது தவிர வேற எந்த வழியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே நடந்து போயிட்டு நம்ம ஜிமினை போட்டு எழுப்புன்னு எழுப்பிட்டு இருக்காரு. இப்போ நம்ம டே தான், டேய் ஜிமின், டேய் சொல்லுட்டு, ஏய் எழுந்திரிடா, போயிட்டு பால் வாங்கிட்டு வரலாம். பால் தான் வெளியே இருக்குமேடா. இல்லை, பாட்டில் எல்லாமே காலியாக இருக்குது, பக்கத்து வீட்லேயே எட்டி பார்த்தேன், அங்கேயும் பாட்டில் காலியாக தான் இருக்குது, இன்றைக்கி பால் வராது போல், நம்ம தான் போய் வாங்கணும், வா. ஓ, ஒரு வேளை ஆரம் பே பண்ணியிருக்க மாட்டானோ, அதனால தான் எடுக்காமல் இருப்பாங்க. பக்கத்து வீட்லேயே எடுக்கலையே. பக்கத்து வீட்டில் இருக்கிறது பாட்டிடா, மறந்துருப்பாங்க. ஓஹோ, சரி இரு, இந்தா ஸ்வெட்டர் போட்டுக்கோ, கிளம்பு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் நம்ம ஜிமினும் வந்து அப்படியே எழுந்திரிச்சு நடந்து போகிறாங்க. நம்ம ஜிமினுக்கு செம்ம தூக்கம். நம்ம டே தான் வந்து 2 வீலர் ஓட்டுறாரு, அவங்கள்ட்ட ஒரு 2 வீலர் இருக்குது. ஸோ 2 வீலர் ஓட்டுறாரு. நம்ம ஜிமினை பின்னாடி உட்கார வச்சுட்டு நம்ம டேவும் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே ரேஸ் பண்ணிட்டு போகிற வரைக்கும் பார்த்தா எல்லாமே அமைதியாக இருக்குது. ஒரு கடை ஓப்பனில் இல்லை, இன்க்ளூடிங் இந்த மளிகை சாமான்லாம் வாங்குவாங்கல்ல அந்த மாதிரி கடை கூட இன்னமும் ஓப்பன் பண்ணல. நம்ம டேக்கு ஒரு டவுட், என்ன இது இன்னைக்கு திங்கக்கிழமை தானே, ஏன் யாருமே ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வீடை விட்டு கொஞ்சம் தூரமே போயிடுறாரு. அங்கேயும் கடை எல்லாமே க்ளோஸில் இருக்குது. என்னடா இது, எதுவுமே இன்னைக்கு நார்மலாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின்கிட்ட பேச நம்ம ஜிமின் பார்த்தா நம்ம டே மேலே சாஞ்சிட்டு தூங்கிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ ஷோல்டரை வச்சு நம்ம ஜிமின் மூஞ்சில ஒன்று வைக்க நம்ம ஜிமினும் முழிச்சிட்டு யோப்பா வலிக்குதுடா டே அப்படின்னு சொல்லிட்டு தடவிக்கிட்டே சுற்றி முற்றி பார்த்தா இப்போ நம்ம ஜிமின் தான், டேய் என்னடா ஊருக்குள்ள ஒரு கதை கூட காணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாரு. அவரும் பார்த்தா எங்கேயுமே எதுவுமே இல்லை, யாருமே இல்லை. இப்போ சரி வா, அதான் யாரும் இல்லைல்ல, கடையிலுக்குள்ளே யாராவது இருக்காங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியிலேருந்து இறங்கி ஒரு கடைக்குள்ளே என்ட்ராகிறாங்க நம்ம ஜிமினும் நம்ம டேவும். உள்ளே போய் பார்த்தா உள்ள ஆளுங்க யாருமே இல்லை, ஆனால் கடை ஓப்பனில் இருக்குது. சரி உள்ளே எங்கேயாவது நின்றுட்டு இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கடையை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்டெப் உள்ளே எடுத்து வைக்கிறாங்க. கேஷ் கவுண்டரில் கூட ஆளுங்க இல்லை. ஒரு வேளை ஓனரே உள்ளதான் இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் இவங்க திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டிய இடம் இருக்கு இல்லையா, இந்த பால் பாக்கெட் வைக்கிற இடம்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் கிட்டலாம் நடந்து போகிறாங்க. அங்கேயும் பார்த்தா யாருமே இல்லை. ஸ்டாக் எல்லாமே வந்திருக்கு, எல்லாமே ஃபுல்லாக இருக்குது, காலியான மாதிரியே இல்லை. ஐயோ யாருமே காணுமே, இப்போ நம்ம எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து பேஸ்கெட்டில் போட்டு கேஷ் கவுண்டரில் வெயிட் பண்ணுறாங்க. குரல் கொடுக்குறாங்க, யாருமே வரல. ஒரே டவுட்டாக இருக்குது எல்லாருக்குமே. இப்போ டக்குன்னு 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் ஒரு சவுண்ட் கேட்குது. என்னன்னா அந்த கடையோ சின்ன கடைக்கு பின்னாடியிலேருந்து யாரோ அலறுற சத்தம், அப்படியே ஆன்னு சொல்லிட்டு கத்துற சத்தம். என்னடா இது இவ்வளோ கேவலமாக கத்துறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் நம்ம டே 2 பேருமே கையில் வாங்கின திங்ஸை கையிலேயே எடுத்துக்கிட்டு அதில் அந்த கடைக்கு பின்னாடி பக்கம் நடந்து போகிறாங்க. போய் பார்த்தா ஒரு டோர் இருக்குது. அந்த டோரை யாரோ ரொம்ப ஆக்ரோஷமாக உட்காந்து தட்டுறாங்க. திறக்க முடியாத அளவுக்கு ஒரு மாதிரி தட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த டோர் வந்து எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக ஸ்டீலில் இருக்கும், மேலே மட்டும் பாக்ஸ் ஷேப்பில் கண்ணாடி இருக்கும். ஸோ இந்த பக்கம் கண்ணாடியிலேருந்து எட்டி பார்த்தா அந்த சைடில் என்ன இருக்குன்றது தெளிவாக தெரியும். ஸோ நம்ம டேவும் ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே டைம் லைட்டாக எட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ரத்தக்கரை படிஞ்ச ஒரு கை அப்படியே அந்த கண்ணாடி மேலே அடிச்சுட்டு கீழே இழுத்துட்டு போகுது. நம்ம டேக்கும் ஜிமினுக்கும் உயிர் இல்லை, உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு வாங்கின திங்ஸோட ஓடுறாங்க வீட்டுக்கு. டக்குன்னு அந்த ரூம் டோர் ஓப்பன் ஆகி அப்படியே பின்னாடி பக்கமாக உடச்சிக்கிட்டு போகுது. 2 பேரும் ஒரே டைம் பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. உள்ளே பார்த்தா ஒரு அகோரமான உருவம். அதாவது அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா அதால் நேராக கூட நிற்க முடியல. ஆக்சுவலி அவங்க ஹியூமன் தான், பட் பார்க்குறதுக்கு ஹியூமன் மாதிரியே இல்லை. அவங்களுடைய ஐஸ் எல்லாம் ஒயிட்டாக இருக்குது, ஃபேஸ் ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது, கை ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது, காலில் அடிபட்டு அங்கங்கே ரத்தம் வந்துட்டுருக்கு, அவங்களுடைய முட்டிலாம் மடங்கியிருக்கு, கீழே காலெலாம் உடஞ்சிருக்குது, எலும்பெல்லாம் வெளியே வந்திருக்குது. ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே ஆக்ரோஷமாக இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தா அந்த கடையுடைய ஓனர். நம்ம டேக்கு பிடிச்சது, ஐயோ ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, இந்த இடத்துல இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல விட்டு ஓடுறாரு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஒரே ரேஸ் தான். அவர் ரேஸ் பண்ணதும் அந்த இடத்துல அவ்வளோ சவுண்டு வருது. இவருடைய வண்டி சவுண்டு மட்டும்தான் அந்த தெருவுலேயே எக்கோ அடிக்குது. அந்த சவுண்டுக்கு பின்னாடி நம்ம ஜிமின் திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா ஒவ்வொரு கடை சந்தில் இருந்தும் அவ்வளோ ஜாம்பிஸ் ஓடி வருது.
ஒன்று ஒன்றும் பார்க்குறதுக்கு ஒரு ஒரு ரகத்தில். ஒரு சிலதுக்கு நடக்க கூட தெரில, ஒரு மாதிரி தவழ்ந்து வருது. ஒரு சிலதுக்கு கை இல்லை, ஒரு சிலதுக்கு கால் இல்லை, ஒரு சிலது ஒரு மாதிரி தலை திரும்பி வருது, ஒரு சிலதுக்கு கண் இல்லை, முகத்துலேருந்து அவ்வளோ ரத்தம் ஊற்றுது, அவ்வளோ அகோரமாக இருக்குது. ஒரு ஒரு சந்துலேருந்து ஓடி ஓடி வருதுங்க. நம்ம ஜிமின் அதெல்லாம் பார்த்துட்டு டே ஓட்டுறா வண்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி நம்ம டேவோடைய ஷோல்டரை போட்டு அடிக்க, நம்ம டே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சைடில் திரும்ப, தயவு செஞ்சு திரும்பாத, எவ்வளோ ஸ்பீடில் போக முடியுமோ போ அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்பீடில் போக சொல்கிறாரு. இப்போ அப்படியே நம்ம டேவும் நம்ம ஜிமின் பேச்சை கேட்டுட்டு ஃபுல் ஸ்பீடில் போகிறாரு. அடுத்த 10 நிமிஷத்தில் வீட்டு முன்னாடி போயிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு ஸ்டாண்ட் போடலான்னு போக, நம்ம ஜிமின் இறங்கி நம்ம டேவோடைய காலரை பிடிச்சி வாடா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு தர 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 தரன்னு உள்ளே இழுத்துட்டு போயிட்டு டோரை லாக் பண்ணிட்டு 2 பேரும் அந்த டோர் மேலே சாஞ்சிட்டு ஒரு மாதிரி மூச்சு வாங்குறாங்க. இடமே அமைதியாகுது, சத்தத்தையே காணும். ஒரு மாதிரி அலறி போயிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க 2 பேரும். மேலேருந்து எல்லாருமா கீழே இறங்கி வராங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் டோரை சாத்தின சத்தம் அவ்வளோ சவுண்டாக இருந்திருக்கும். இப்போ நம்ம ஜங்குக்கு எல்லாருமே வந்து ஒரு மாதிரி தலையை சுரிஞ்சுக்கிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வர, கீழே நம்ம ஜிமின் தான் நம்ம ஜின் கிட்ட ஓடுறாரு, குடுகுடுன்னு ஓடுறாரு. இப்போ நம்ம டே ஒரு மாதிரி அரண்டு போய் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறத நம்ம ஜங்குக் பார்த்துட்டு டக்குன்னு நம்ம டே கிட்ட வந்து, டே என்னாச்சு, ஏன் இப்படி பயந்து போயிருக்கீங்க? ஜங்குக், ஏதோ சரியில்லை, வெளியே எல்லாமே வினோதமாக இருக்குது. என்னது? இல்லை, ஓப்பன் பண்ணாத, வேண்டாம், என்னமோ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம டே வந்து ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி பயந்து போய் பேசிகிட்டு இருக்க. இப்போ நம்ம ஜிமினும் நம்ம ஜின்கிட்ட அதே தான் சொல்கிறாரு. ஜின், வெளியே எல்லாருமே சாமியாக மாறி இருக்காங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல, தலையை வெளியே காட்டவே முடியாது, ரொம்பவும் கொடூரமாக இருக்குது, விட்டா கடிச்சு தின்றுவாங்க போலடா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வெளியே நடந்த எல்லா விஷயங்களையும் வந்து 1 by 1 அங்கே இருக்கிற 4 பேர்கிட்டையும் சொல்ல, 4 பேராலையும் நம்பவே முடியல. எப்படி ஒரு விஷயத்தை இப்படி ஜாம்பின்னு சொல்லிட்டு எப்படி நம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடுது. டோர் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போக, பட் நம்ம ஜிமினும் நம்ம டேவும் விடுறதாவே இல்லை. வேணும்னா ரூஃப் டாப்பில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் எப்படியோ கண்ட்ரோல் பண்ணிவிட்டு மேலே ரூஃப் டாப்க்கு போகிறாங்க. மேலே போய் பார்த்தா டோட்டலாக எல்லாமே மாறி போயிருக்குது. ஒவ்வொரு பில்டிங்கில் இருந்தும் புகையாக கிளம்புது. அங்கங்கே மக்கள் ஒரு மாதிரி அடிச்சுக்கிறாங்க. ஒரு சில மக்கள் ஒரு சில மக்களை போயிட்டு தாக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் நடக்க முடியாமல் ஒரு மாதிரி ஜாம்பி மாதிரி ஒரு பக்கமாக திருப்பிக்கிட்டு நடந்துட்டு வராங்க. முக்கால்வாசி ஜாம்பிஸ் வந்து இவங்க வீட்டை சுற்றி இருக்குது. அதாவது அந்த ஜாம்பிஸால் பார்க்க முடியல, கைகளை யூஸ் பண்ண முடியலை, ஆனால் சவுண்டு கேட்டு ட்ராவல் பண்ணுது. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன சவுண்டு கேட்டுச்சுன்னா டக்குன்னு எல்லாமே ஒரே பக்கமாக நோக்கி ஓடுது. இது எல்லாத்தையுமே நம்ம ஜங்குக்கு, நம்ம ஜிமின், சுகா, ஜேஹோப், ஜிமின் ப்ரீ எல்லாருமே சேர்ந்து மேலே நின்று கீழே பார்த்துட்ருக்காங்க. இடமே மாறி போயிருக்கு. யாருமே அந்த இடத்துல நார்மலாக இருக்கா மாதிரியே தெரியல. இப்போ நம்ம ஜங்குக் தான், இப்போ நீங்கள் எதுக்கு வெளியே போனீங்க, இந்த பிரச்சனை எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம டே திரும்பியும் சொல்கிறாரு, நான் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன், பால் எடுக்கலான்னு வெளியே போனால் வெளியே யாருமே இல்லை, பாலும் காலியாக இருந்துச்சு, பால்காரன் வந்து பாட்டிலை எடுக்கவே இல்லை. ஸோ நான் ஜிம்மினை கூப்பிட்டுக்கிட்டு கடைக்கு தான் போனேன். கடையில் அந்த இடத்துல ஒரு மாதிரி ஒரு வினோதமான ஒரு உருவம் இருந்துச்சு. அதை பார்த்து பயந்து ஓடி வரும்போது நிறைய உருவம் சைடில் இருந்து கிளம்பி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட எல்லாத்தையுமே விலாவரியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நம்ம ஜங்குக்கும் கேட்குறாரு. இப்போ 7 பேருக்குமே என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக தெரியல. இந்த இடத்துல இருந்தால் சர்வைவும் பண்ண முடியாது. ஏன்னா வீட்டில் 2 நாள் சாப்பாடு தான் இருக்குது, மற்றதுக்கு சாப்பாடு கிடையாது. அந்த இடத்த விட்டு வெளியே போய் தான் ஆகணும். இன்னொன்று, வெளியே போக முடியாது. ஏன்னா வீட்டை சுற்றி ஃபுல்லாக ஜாம்பிஸ் நிற்குது. ஒன்று ஒரு ரகத்தில் நிற்கிது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. செத்தும் போக மாட்டேங்குது. ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு நிற்கிறாங்க. டைம் ஸ்கிப் ஆகுது. வீட்டுக்குள்ளேயே அன்றைக்கி நாள் மொத்தத்தையுமே முடிக்கிறாங்க. மணி ஈவினிங் ஒரு 6 மணி போல் ஆகுது. 7 பேருமே ஜோன் அவுட் ஆகி உட்காந்துட்ருக்காங்க ஹாலில். என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. ஏன்னா அவங்க இருக்கிற இடம் எவ்வளோ நேரம் சேஃபாக இருக்கும்னு யாருக்கும் சொல்ல முடியாது. ஏன் இன்றைக்கி நைட்டே கூட அந்த ஜாம்பிஸ்லாம் உடச்சிட்டு உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை இவங்களால கேரண்டியாகவும் சொல்ல முடியாது. ஸோ இந்த இடத்த விட்டு எப்படியாவது மூவ் ஆன் பண்ணி ஆகணும். ஆனால் வெளியே போகிறதும் கஷ்டம். என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. இப்போது நம்ம தான் சொல்கிறாரு, சரி நான் சொல்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. இப்போ நம்மளால் இந்த இடத்த விட்டு வெளியே போக முடியாது.
அப்படியே போனாலும் போகிற இடத்துல எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஜின், நீ என்ன சொன்ன? 2 நாள் சாப்பாடு தான் இருக்குன்னு சொன்ன இல்லையா? ஆமாம், 2 நாள் சாப்பாடு தான் இருக்குது. அடுத்து வர நாட்களுக்கு சாப்பாடே இல்லை. சாப்பாடை ஃபஸ்ட் எடுத்துகிட்டு வரணும். இன்னொன்று, நமக்கு எலக்ட்ரிசிட்டி முக்கியம், மெயினாக ஃபோன். ஸோ அதுக்கு பவர் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு வாயை எடுக்கிறாரு. வீடே இருட்டாகுது. என்னன்னு பார்த்தா பவர் கட். ஒரு சொட்டு கரண்ட் இல்லை. எல்லாரும் திரும்பி மேலே ரூஃப் டாப் போய் பார்க்குறாங்க. சிட்டியே இருட்டாக இருக்குது. எங்கேயுமே வெளிச்சம் இல்லை. இப்போது இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மொட்டை மாடியிலே ஒரு மாதிரி பிளாங்காகி நின்று யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பையும் 6 பேரும் கீழே உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம யூங்கி எழுந்திரிச்சு ஒரு மாதிரி அந்த கீழே நிற்கிற அந்த ஜாம்பிஸு தெரு எல்லாத்தையுமே எட்டி பார்த்துட்ருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு விஷயம் சிங்க் ஆகுது. அதுவும் 2 விஷயத்தை வச்சு சிங்க் பண்ணுறாரு. அவர் பார்த்துட்ருக்கப்போ கீழே தெருவில் ஒரு நாய் போகுது. அது ஒரு பக்கமாக பயந்து ஓடி போயிட்டுருக்கு. அது கால் சத்தத்தை கேட்டு, ஓடுற சத்தத்தை கேட்டு அந்த தெருவில் இருக்க மொத்த ஜாம்பிஸும் அந்த நாய் பின்னாடி ஓடுது. இது ஒன்று. இன்னொன்று, கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஜாம்பி என்ன பண்ணுதுன்னா, ஒரு காரை போட்டு ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு தெரியும்ல, ஒரு சில காரில் சென்சார் இருக்கும். யாராவது காரை ஒரு மாதிரி ஹார்ம்ஃபுல்லாக நடத்தினா அந்த கார் ஒரு மாதிரி அப்படியே குவைங் குவைன்னு சொல்லிட்டு சவுண்டு போட்டு மாட்டி கொடுத்துரும். ஸோ அந்த ஜாம்பி அந்த கார்கிட்ட ஒரு மாதிரி ஹார்ம்ஃபுல்லாக நடந்துக்கவும் அந்த கார் சத்தம் போட ஆரம்பிச்சிருது. ஸோ பாதி இடத்துல இருந்து இன்னும் பாதி ஜாம்பிஸ் அந்த காரை நோக்கி ஓடுது. அவர் யோசிக்கிற ஒரே விஷயம், எந்த பக்கம் சவுண்டு கேட்குதோ அந்த பக்கம் தான் இந்த ஜாம்பிஸ் ஓடுது. ஸோ அதுங்களுக்கு கண்ணு தெரியாது அப்படின்றத நம்ம யூங்கி கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சிட்றாரு. இப்போ அப்படியே திரும்பி எல்லாருக்கிட்டேயும் தயவு செஞ்சு பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காற்றுலையே பேசுகிறாரு நம்ம யூங்கி. இப்போ எல்லாருமே ஒரு மாதிரி கிட்ட நெருங்கி ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு நம்ம யூங்கி என்ன சொல்கிறாருன்னா, அதுங்க எதுக்குமே கண்ணு தெரியாது, காது மட்டும்தான் கேட்கும். அதுங்களுக்கு கைகளை யூஸ் பண்ண தெரியல. ஓடுறதுக்கு காலும் தாக்குறதுக்கு வாயும் மட்டும்தான் இருக்குது. கண்ணு தெரியாது, காது மட்டும்தான் கேட்குது. ஸோ நம்மளால் இந்த இடத்துல சர்வை பண்ண முடியும். இவங்க எப்படி சொல்கிறா? வாய்ப்பே இல்லை. இங்கேருந்து ஒரு சவுண்டு கூட போடாமல் வெளியே கண்டிப்பாக போகவே முடியாது. அதே மாதிரி நடந்து போயிட்டு வந்தால் கண்டிப்பாக ரொம்ப நேரம் ஆகும். வண்டியை தான் யூஸ் பண்ணி ஆகணும். இல்லை, எவ்வளோ நேரம் ஆனாலும் வண்டியை யூஸ் பண்ணக்கூடாது. நடந்தே போயிட்டு வரலாம். யாராவது 2 பேர் வெளியே போயிட்டு முதல் நாள் சாப்பாடு எடுத்துகிட்டு வரணும். இந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டி எப்படி வேலை செய்யாது, ஏன்னா சிட்டியே இருட்டாயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவையில்லை, பட் வெளிச்சம் தேவை. யாராவது ஒருத்தர் போய் மெழுகுவத்தியை கொண்டு வரணும். இல்லைன்னா சாப்பாடு எடுக்க போகிறவங்களே மெழுகுவத்தி எடுத்துகிட்டு வர முடிஞ்சால் அதையும் எடுத்துகிட்டு வரணும். இன்னொன்று, நம்ம எல்லாருக்கும் வாக்கி டாக்கி தேவை. அதை 2 பேர் போயிட்டு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி ஒரு குட்டி பிளான் மாதிரி போட்டு எல்லாருக்கிட்டேயும் சொல்ல, நம்ம மிச்சம் இருக்க 6 பேரும் அதை கேட்டுக்கிறாங்க. ஸோ நம்ம ஜிமினும் நம்ம டேவும் வாண்டடாக முன்னாடி நாங்கள் 2 பேர் போயிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் ஜிமினும் சொல்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி இவங்க 2 பேரும் தனியாக பிரிச்சுட்றாரு. இப்போ பேலன்ஸ் நம்ம ஆரம், ஜின், அப்புறம் யூங்கி, ஜேஹோப் இவங்க இருக்காங்க இல்லையா? ஸோ இவங்களில் 2 பேர் யாராவது போயிட்டு மற்ற பொருட்களை எடுத்துகிட்டு வரணும். அதாவது மெழுகுவத்தியோ வாக்கி டாக்கியோ ஏதாவது ஒன்று வீட்டுக்கு கொண்டு வரணும். ஸோ யார் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஜங்குக் என்ன பண்ணுறாருன்னா, என் கூட யாராவது வாங்க, எனக்கு வாக்கி டாக்கி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும், போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சொல்ல, நம்ம ஜங்குக் கூட நம்ம யூங்கியும் நம்ம ஆரமும் வரேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பேலன்ஸ் இருக்கிறது நம்ம ஜேஹோப்பு, ஜின்னும் தான். சரி, நீங்கள் 2 பேர் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி பார்த்து ஒரு கேள்வி கேட்க, அதுக்கு நம்ம ஜின் ரொம்பவும் ப்ரில்லியண்ட்டான ப்ளஸ் ஆல்சோ ரொம்பவும் ரிஸ்க்கான ஒரு வேலையை பண்ணுறேன்னு சொல்கிறாரு. என்னென்னா, வீட்டை சுற்றி வேலி அமைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலி அது ரொம்பவும் கஷ்டம். ஏன்னா வெளியவே எல்லா ஜாம்பிஸும் இருக்குது. அதுங்க நடமாடிட்டு இருக்கும்போது நீ எப்படி இந்த வேலையை பார்ப்ப? இந்த வேலையை 7 பேருமே சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை வேண்டாம், யாராவது ஒத்துமையாக இருக்கலாம், ஆனால் இந்த டைம் ஒத்துமையாக இருந்தால் எந்த வேலையும் நடக்காது. பிளான் போட்டது போட்டபடியே இருக்கட்டும். நீ சாப்பாடு எடுக்கப்போ, நீ வாக்கி டாக்கி எடுக்கப்போ,
அப்புறம் நம்ம 2 பேரும் வெளியே பார்த்துக்கலாம், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப்பை பார்த்து சொல்ல, நம்ம ஜேஹோப்புக்கும் பயமாக இருக்குது. பட் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னுக்கு ஒரு மாதிரி கம்பெனி கொடுத்துட்றாரு. இப்போது கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. 7 பேருமே நாளைக்கு பண்ண போகிற காரியம் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான ஒரு காரியம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது நைட்டில் பண்ண வேண்டாம். நாளைக்கு காலையில் சூரியன் வெளியே வரட்டும். சூரியன் வெளிச்சத்துலேயே நம்ம போய்க்கலாம். எங்கெங்கே என்னென்ன இடம் எப்படி எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நைட்டை பார்த்துக்கலாம் மற்ற வேலைகளை அப்படின்னு சொல்லிட்டு 7 பேருமே முடிவு பண்ணுறாங்க. ஸோ 7 பேருமே நைட்டு ஃபுல்லாக உட்காந்து வெயிட் பண்ணுறாங்க. இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு படுக்கவும் செஞ்சிடுறாங்க. ஆனால் யாருக்குமே தூக்கம் வரல. ஒருத்தர் முழிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க எல்லாருமே வெளியே எழுந்திரிச்சு வந்து பார்க்குறாங்க. நம்ம யூங்கி சொன்ன தியரி கரெக்டு. எந்த பக்கம் சவுண்டு கேட்குதோ அந்த பக்கம் மட்டும்தான் அந்த ஜாம்பி ஓடுதுன்றத எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ இவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்களே டிஃபென்ஸ் பண்ணிக்க முடியும்னா சவுண்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த அழகாக கேப்சர் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. எல்லோரும் சீக்கிரமாகவே வெளியே போகிறதுக்கு ரெடி ஆகிடுறாங்க. அதாவது காலில் வந்து ஷூஸ்க்கு கீழே ஒரு பஞ்சு மாதிரி ஒரு சில இதெல்லாம் வச்சு கட்டிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் நம்ம சாப்பாடு எடுக்கிறதுக்காக நம்ம டேவும் நம்ம ஜிம்மினும் போகிறாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஷூக்கு கீழே அவங்களுடைய டிஷர்ட்ஸ், பழைய டிஷர்ட்ஸ் இருக்கும்ல, அந்த டிஷர்ட்ஸை வந்து மடித்து கயிறை வச்சு காலோட சேர்த்து கட்டிடுறாங்க. ஸோ இவங்க நடக்கும்போது ஷூவோடைய சவுண்டு கேட்கல. இவங்க நடக்கும்போது அந்த துணி கீழே பட்டு சவுண்டு வரதை ப்ரிவென்ட் பண்ணுது. சவுண்டு வர மாட்டேங்குது. ஸோ அவங்க நல்லா ஓடி பார்க்குறாங்க, குதிச்சு பார்க்குறாங்க, என்ன பண்ணாலும் சவுண்டு வரல. ஸோ இந்த ஒரு ட்ரிக் எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. காலுக்கு கீழே துணியை வச்சு கட்டிடுறாங்க. ஸோ அந்த ஷூக்கு கீழே துணி இருக்குது, துணியை வச்சு நடந்தால் சவுண்டு வரல அப்படின்றத அழகாக புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் அதே கான்செப்ட் இது பண்ணிவிட்டு வெளியே போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பொறுமையாக ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்தால் அங்கங்கே ஜாம்பிஸ் நிற்கிது. ஒன்று ஒரு மாதிரி திரும்பி நிற்கிது. திடீர்னு ஒரு மாதிரி வெடுக்குன்னு திரும்புது. 7 பேருமே பயப்படுறாங்க. பட் இருந்தாலும் இதை விட்டால் வேறு வழி இல்லை. ஆளுக்கு கையில் ஒரு கட்டையும் எடுத்துக்கிட்டு காலில் துணியும் கட்டிக்கிட்டு சவுண்டு போடாமல் வெளியே போகிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கள் பிரிகிறாங்க, ஜாம்பிக்கிட்ட இருந்து தப்பிக்கிறாங்க. ஒரு ஜாம்பியாக கடந்து அப்படியே முன்னேறி போயிட்டே இருக்காங்க. இந்த வீட்டில் இருந்து நம்ம ஜின்னும் நம்ம ஜேஹோப்பும் வெளியே எட்டி பார்க்குறாங்க, பசங்க சேஃபாக போகிறானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாருமே அவங்க 2 பேருடைய கண் பார்வையிலேருந்து கொஞ்சம் மறைஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஜின்னு தான் சரி நம்மளுடைய வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப் கிட்ட சொல்ல, நம்ம ஜேஹோப்பும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இப்போ ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்க ஜன்னல் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு துணியை போட்டு அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் ஒரு ஐடியா கொடுக்க ஓகேன்னு சொல்லிட்டு எல்லா ஜன்னலையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லாத்துலேயுமே துணியை போட்டு அடைக்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் இவங்க உள்ளே இருந்து எதனா ஒன்று பேசினா வெளியே கேட்காம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அடைக்கிறாங்க. அதே மாதிரி மேலே மாடியிலையும் அப்படி தான். மேலே மாடிக்கு போகிறதுக்கு மேலே படிக்கட்டு ஏறி மேலே ஒரு கிரில் கேட் இருக்குது. அந்த கிரில் கேட்டை ஓப்பன் பண்ணி தான் மேலே மொட்டை மாடிக்கே கார் எடுத்து வைக்க முடியும். ஸோ நம்ம ஜேஹோப் ஜின் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிரில் கேட்டையே வந்து ஃபுல்லாக துணி வச்சும் அந்த சைடில் என்ன நடக்குது அப்படின்றது சூரிய வெளிச்சம் கூட உள்ளே வர முடியாத அளவுக்கு ஃபுல்லாக டைட்டாக க்ளோஸ் பண்ணுறாங்க. பட் டோரை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி அந்த கிரில் அந்த ஓட்டெல்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறாங்க. இப்படியே டைம் வந்து ஒரு 3 மணி போல் ஆகுது. போனவங்க ஒவ்வொருத்தராக போனபடியே சேஃபாக வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்தது நம்ம டேவும் ஜிமினும் தான். கை நிறைய சாப்பாடு இருக்குது, தூக்கிட்டு வர முடியாமல் தூக்கிட்டு வராங்க. ஆனால் எப்படியோ வீடும் வந்து சேர்ந்துடுறாங்க. உள்ளே வந்து பொருள் எல்லாத்தையும் தொப்புன்னு கீழே போக பட் நம்ம ஜின் வந்து போயிட்டு கை கொடுத்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கவுச் மேலே பொறுமையாக வைக்கிறாரு. ஸோ எந்த சவுண்டும் வரல. அப்படியே அமைதியாக உட்காந்துட்டாங்க. அந்த இடத்துல 2 பேரும் பார்க்குறதுக்கு கொலை பயத்தில் இருக்காங்க. மூஞ்செல்லாம் வெறுத்து போயிருக்கு. கையில் கட்டையை பிடிச்சிட்டு போனவங்க 2 பேர் கையே செவந்திருக்கு. ஒரு மாதிரி அப்படியே டயர்டாகி உட்காந்துட்ருக்க. மிச்சம் போன 3 பேர் இன்னும் வர காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியம் பிடிச்சிட்டு போயிட்டு இவங்க எல்லாருமே இங்கே உட்காந்துட்ருக்க. கொஞ்ச நேரத்தில் பொறுமையாக டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. அந்த நாக் பண்ணுற சவுண்டை கேட்டது பின்னாடி இருக்கிற அந்த ஜாம்பிஸ் எல்லாம் ஒரு பக்கமாக திரும்ப டக்குன்னு நம்ம ஜங்குக் தான் போட்டு கதவை உடைக்கிறாரு, இடே ஓப்பன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஜிமினும் வந்து டக்குன்னு ஓப்பன் பண்ண 3 பேரும் அப்படியே உள்ளே தெரிச்சுக்கிட்டு வராங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா ஜாம்பிஸ் எங்கே இருந்தோலாம் ஓடி வருது. ஜஸ்ட் அந்த டோரை நாக் பண்ண சவுண்டுக்கு டோரை டக்குன்னு லாக் பண்ணிட்டு 7 பேரும் டோருக்கு முட்டு கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரம் தாக்கு பிடிக்கவே முடியல. ஏன்னா அந்த ஜாம்பிஸோடைய பவர் எப்படி
ஒரு மாதிரி மொத்த ஸ்ட்ரென்த்தையும் போட்டு அப்படியே ஒரு மாதிரி அழுத்தி இது பண்ணிகிட்டு இருக்க இவங்க 7 பேரும் முட்டு கொடுத்து நிற்கிறாங்க. பட் அழகாக சேவ் பண்ணிடுறாங்க. அதாவது இவங்க எந்த அளவுக்கு முட்டு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு முட்டு கொடுத்து நிற்க சவுண்டும் போடலை. ஸோ அந்த சைடில் இருந்து ஜாம்பிஸ் வந்து டோரை ஓப்பன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் கண்ணு தெரியாது, கையும் வேலை செய்யாது. ஸோ அமைதியாக திரும்பி போயிடுது. இது எல்லாமே போயிடுச்சானு சொல்லிட்டு ஒன்ஸ் திரும்பி மேலே வந்து செக் பண்ணுறாங்க. அது எல்லாமே வீட்டை விட்டு கொஞ்சம் தூரத்துக்கு போயிடுது. இவங்க பெருமூச்சு விட்டு கொஞ்சமாவது வாய்க்கு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு நாள் அவங்களுக்கு ஊம நாளாக தான் இருந்திருக்குது. மணி 5 இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் பொறுமையாக அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அரேஞ்ச்னா அழகாக அரேஞ்ச் பண்ணலை. இன்றைக்கி இதை தான் சாப்பிட்ணும், நாளைக்கு இதை தான் சாப்பிட்ணும், இதுக்கு மேலே திங்ஸை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஷெட்யூல் மாதிரி போட்டு எல்லாத்தையுமே வந்து பிரித்து வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. ஓகே, நான் இப்போ கையில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது மொத்தம் 8 வாக்கி டாக்கி இருக்குது. அதில் 1 டேமேஜாக இருக்குது. டேமேஜாக இருக்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம். பட் மிச்சம் இருக்க 7த்தையுமே ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தராக அந்த வாக்கி டாக்கியை வந்து பிரித்து தராரு. அது ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. பட் நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, இந்த பட்டனை தான் அழுத்தணும், இந்த பட்டனை அழுத்திட்டு நீ பேசணும், பேசி முடித்ததும் இந்த பட்டனை அமுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து தெளிவாக சொல்லித்தராரு. ஆக்சுவலி என்னென்னா, நம்ம ஜங்குக்கு வந்து இந்த போலீஸ் சம்மந்தப்பட்டது, கன் சம்மந்தப்பட்டது, கொஞ்சம் வைலன்ஸ் சம்மந்தப்பட்டது எல்லாமே ரொம்பவும் பிடிக்கும். அதனால தான் அந்த கேம்லேயும் அவரை யாராலையுமே தோற்கடிக்க முடியாது. ஒரு மாதிரி நம்ம டேக்கு எல்லாருக்குமே வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கா. நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவர் சொல்லிக் கொடுக்குறத பார்க்குறாரு இல்லையோ, நம்ம ஜங்குக்கே பார்த்துட்ருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக் தான், டே இங்கே பாரு, சொல்லு ஜங்கு, இதை நீ வச்சுக்கோ, நான் சொன்ன மாதிரி இதை அம்மிக்கிட்ட தான் பேசணும், புரியுதா? ஓகே. அப்புறம் டே உனக்கு ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். என்னது? இதோ இந்த ரிவால்வர் எங்கே கிடச்சிது, இதை நீ வச்சுக்கோ. எதுக்கு நான் மட்டும் வச்சுக்கணும்? இங்கே எல்லாருக்கும் தேவைப்படுது இல்லையா? இல்லை, இது நீ சாப்பாடெலாம் எடுக்கிறதுக்கு நீங்கள் 2 பேர் தானே வெளியே போகிறீங்க. ஸோ 2 பேரில் யாராவது ஒருத்தர் வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் என்கிட்டயும் ஒன்று இருக்குது ஜின், நீ அதிகபட்சம் வீட்டில் இருக்கனால தான் உனக்கு நான் எடுத்துகிட்டு வரல. ப்ளஸ் அந்த இடத்துல இல்லவும் இல்லை, நாளைக்கு வெளியே போகிற நேரம் எங்கேயாவது கிடச்சிதுன்னா உனக்கு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து ரொம்பவும் மெச்சூராக எல்லாருக்கிட்டேயுமே எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணி பிரித்து கொடுக்குறாரு. ப்ளஸ் இந்த கன் விஷயத்தை பற்றியும் சொல்ல நம்மகிட்டையும் வந்து அந்த ரிவால்வரை வந்து பொறுமையாக கையில் எடுத்து அவருடைய பாக்கெட் ஃபுல்லாக வச்சுக்கிறாரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. எல்லோரும் சாப்பிட்றாங்க. அன்றைக்கி நாள் ரொம்பவும் கஷ்டமான நாள். நார்மலாகவே இல்லை, எதுவுமே ஒரு மாதிரி ரொம்பவும் பயமாக இருந்துச்சு அவங்க எல்லாருக்குமே. அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒருத்தர் முழிச்சிருந்து 6 பேர் தூங்குறதுன்னு சொல்லிட்டு மாற்றி 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 தூங்கிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. சேம் ரொட்டீன் ரிப்பீட் ஆகுது. இப்படியே ஒரு 5 நாள் போகுது. 6வது நாள் வீட்டில் இருக்க சாப்பாடு மொத்தமும் காலி. இவங்க சாப்பாடு எடுக்கிறதுக்கு வேண்டி வெளியே போன தூரம் வரைக்கும் சாப்பாடு எங்கேயுமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் இவங்க மட்டும் உயிரோடு இல்லை, இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க. இவங்க எப்படி வராங்கன்றதை அவங்க பார்த்துட்டு அவங்களும் அதே மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி அந்த ஜாம்பிஸ்லாம் அந்த பக்கம் இல்லாதப்போ அவங்களும் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதுனால அவங்களுக்கு சாப்பாடு குறையுது. அதாவது நம்ம ஆரம்பிச்சின் எல்லாருக்குமே வந்து சாப்பாடு குறையுது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இதுக்கு மேலே தூரமாக போக முடியாது, பிரிஞ்சு போனால் கஷ்டம், சேர்ந்து தான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு, நான் சொன்ன மாதிரி காலுக்கு கீழே துணியவும் கட்டிக்கிட்டு பொறுமையாக மூவ் ஆன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆல்ரெடி வெளியே போயிட்டு வந்தவங்களுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்குது எப்படி காலடி எடுத்து வைக்கணும், எப்படி மூவ் ஆன் பண்ணி போகணுன்ட்டு. பட் புதுசாக போகிற நம்ம ஜின்னுக்கும் ஜேஹப்புக்கும் சுத்தமாக தெரியல. 2 பேருமே முன்னாடி நடந்து போயிட்டுருக்க நம்ம ஆரம்புடைய கையை நம்ம ஜின்னும் பிடிச்சிக்கிட்டு, நம்ம ஜிம்மினுடைய கையை நம்ம ஜேஹப் குடிச்சிக்கிட்டு அழகாக அப்படியே முன்னேறி நடந்து போயிட்டுருக்காங்க. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ரொம்பவும் ஸ்லோவாக நடந்து போயிட்டுருக்காங்க. இவங்க நடந்து போயிட்டுருக்கவங்கள வெளியே இருந்த அந்த பில்டிங்ஸில் ரொம்பவும் மேலே இருந்து 1 பேர் 2 பேருன்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ நின்று இவங்க நடந்து போகிறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் முடிவு பண்ணுறாங்க நம்மளும் ட்ராவல் பண்ணி போகலாம், இந்த இடத்துல இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு
அவங்களுக்குள்ளே பேசிட்டு எல்லாருமே உள்ளே நடந்து போகிறாங்க. மேலேருந்து ஒரு சில மனுஷங்க எட்டி பார்க்குறத இவங்க 7 பேரும் கீழே இருந்து பார்க்குறாங்க. அப்போ புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம 7 பேர் மட்டும்தான் இந்த உலகத்தில் இல்லை, இன்னும் நிறைய பேர் சேவ் ஆகி அவங்களே வந்து பாதுகாத்துக்கிட்டு உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்க நம்ம என்ன பண்ணுறாருன்னா, பின்னாடி எல்லாரும் சரியாக வராங்களா அப்படின்றத பார்க்குறதுக்குன்னு வேண்டி பின்னாடி திரும்புகிறாரு. ஆனால் முன்னாடி பார்க்க மறந்துடுறாரு. முன்னாடி ஒரு சந்தில் இருந்து ஒரு ஜாம்பி டக்குன்னு அந்த இடத்துல ஓடி வந்து ஒரு மாதிரி நின்றுட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் திரும்பி பார்க்குது. நம்ம ஜங்குக்கு அதை பார்த்துட்டு நம்ம டேவோடைய கையை பிடிச்சி வெட்டுக்குன்னு இழுக்க நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா பேலன்ஸ் மிஸ் ஆகி நம்ம ஜங்குக் மேலே விழுந்துட்டாரு. நம்ம ஜங்குக் கீழே தரையில் விழுந்துட்டாரு. டே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்துறதுக்கு வராங்க. பட் எல்லாரும் அவங்கவுங்க கையை அவங்க வாய் மேலேயும் வச்சுக்கிட்டு மூடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக் கிட்ட இருந்தோ நம்ம டே கிட்ட இருந்தோ கீழே விழுந்த சவுண்டு கேட்கல. ஏன்னா நம்ம ஜங்குக் பின்னாடி பேக் வச்சுருக்காரு. அந்த பேக் சவுண்ட் அந்தளவுக்கு வராமல் ப்ரிவென்ட் பண்ணிடுது. அதுக்கும் என்ன காரணம்னா, பின்னாடி ஏதோ ஒரு ஜாம்பி வந்து சத்தம் போட்டுது. ஸோ அந்த சத்தத்தோட இந்த பேகு கீழே விழுந்த சத்தமும் ஒரு மாதிரி ஒன்றா போய் அந்த சவுண்டு ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஜங்குக்குடைய பேக் சவுண்ட் வந்து தனியாக கேட்கல. இப்போ எல்லோரும் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டுருக்காங்க. ஜாம்பிஸ் எல்லாமே ஒன்று பின்னாடி ஒன்று அப்படியே பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கு, ஒரு பக்கமாக நோக்கி, அந்த சவுண்டு கேட்ட பக்கமாக நோக்கி. நம்ம டேவும் ஜங்குக்கும் படுத்தவங்க படுத்தபடியே இருக்கா. நம்ம ஜங்குக் மேலே படுத்துக்கிட்டு நம்ம ஜங்குக்குடைய ஃபேஸை ஒரு மாதிரி பார்க்க நம்ம ஜங்குக்குடைய ஃபேஸ் ஃபுல்லாக வேர்த்துருக்கு. அவர் ஜாம்பிஸ் எல்லாமே ஒரு பக்கமாக ஓடுது இல்லையா, அந்த பக்கத்தை பார்த்துட்ருக்காரு. நம்ம டே பார்க்குறத அவர் கவனிக்கவே இல்லை. ஒரு மாதிரி நம்ம டே ஒரு மாதிரி ஒரு பாசத்தோட ஒரு கேரிங்கோட ஒரு ஏக்கத்தோடு பார்க்குறாரு. பட் இப்போ டக்குன்னு நம்ம ஜங்குக் திரும்பி நம்ம டேவை பிடிச்சி பொறுமையாக எழுப்பி நிற்க வச்சுட்டு, அடி எதுவும் படல, ஓகே பார்த்துப்போ, பின்னாடி திரும்பாத, முன்னாடி மட்டும் பார்த்துப்போ, புரியுதா? ஓகே, நீ என் கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் என்ன பண்ணுறாரு, நம்ம டேவுடைய கையை பிடிச்சிக்கிறாரு. நம்ம டேவுடைய கையை ஜிமின் பிடிச்சிக்கிறாரு. ஜிமினுடைய கையை நம்ம ஜேஹப் பிடிச்சிருக்காரு. மற்றவங்க எல்லாருமே அவங்கவுங்க கை பிடிச்சிக்கிட்டு 2 லைனாக ஃபார்ம் பண்ணி அழகாக மூவ் ஆன் பண்ணி போயிட்டுருக்காங்க. இவங்க தங்குறதுக்கு ஒரு நல்ல இடம் தேவை. அவங்க அதையும் தேடிக்கிட்டு தான் போயிட்டுருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் அவங்களுக்கு சரியாக கிடைக்கல. மணி 6:30 மாதிரி ஆகுது. இன்னமும் இடத்த தேடி பொறுமையாக நடந்து போயிட்டு தான் இருக்காங்க. பகல்னா கூட பரவாயில்ல, நைட் நேரம் ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. ஸ்ட்ரீட் லைட் கூட இல்லை. முன்னாடி நடந்து போக தான் கிட்ட இருக்க ஜாம்பிஸ் மட்டும்தான் தெரியுது, தூரத்தில் இருக்கிற ஜாம்பிஸ் தெரிய மாட்டேங்குது அந்த இருட்டில். அது வேறு திடீர்னு வந்து நிற்கிது, திடீர்னு கீழே விழுது, ஒரு பக்கம் சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு மொத்தமாக ஒரு பக்கமாக ஓடுது. அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்க. இப்போ அப்படி தான் ஒரு ஜாம்பி ஓடுறேன்ற பேரில் நம்ம டேவை ஒரு மாதிரி இடித்து தள்ளிட்டு அது ஒரு பக்கம் ஓடிட நம்ம டே தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு போட்டுடுறாரு. அவ்வளோதான். அங்கே இருக்கிற முக்கால்வாசி ஜாம்பிஸ் அந்த சின்ன அப்படின்ற சவுண்டுக்கு திரும்பிடுது. அவ்வளோதான். நம்ம ஜங்குக் எழுந்திரி வா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போக தெரியாமல் எல்லாருமே ஸ்ப்ளிட் ஆகிடுறாங்க. நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவை பிடிச்சி இழுத்துட்டு ஒரு பக்கம் ஓடி இருப்பார். மற்றவங்க எல்லாருமே சேஃபாக இருந்தால் போதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஓடி இருப்பாங்க. ஸோ 2 குரூப்பாக பிரிஞ்சிருக்காங்க. என்னன்னா, நம்ம ஜங்குக்கும் நம்ம டேவும் ஒரு பக்கம், மற்றவங்க எல்லாருமே ஒரு பக்கம். இவங்க 2 பேரும் வெளியே இருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே ஒரு வேன்குள்ளே சேஃபாக போயிட்டாங்க. அந்த வேன் எப்படின்னா, இந்த ஸ்கூல் வேன் மாதிரி டோர் எல்லாமே க்ளோஸில் இருக்குது, விண்டோ எல்லாமே க்ளோஸில் இருக்குது. ஸோ ஈஸியாக ஓப்பன் பண்ணிவிட்டு ஈஸியாக உள்ளே போயிட்டு டோரையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஜாம்பிஸால் உள்ளே வர முடியல. கொஞ்ச நேரம் தாக்கு பிடிக்கிறாங்க, அதை அந்த இடத்த விட்டு போயிடுது. இப்போ நம்ம டேவையும் ஜங்குக்கையும் காட்டினா ஒரு காருக்கு பின்னாடி எந்தவித பாதுகாப்புமே இல்லாமல் ஒரு மாதிரி ஒளிஞ்சிட்ருக்காங்க. நம்ம ஜங்குக் தயவு செஞ்சு சத்தம் போட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கிட்ட செய்கையிலே சொல்ல நம்ம டேவும் சரின்ட்டு மண்டே ஆடுறாரு. ஒரு 10 நிமிஷம் அந்த இடத்துல உட்காடுறாங்க. ஜாம்பிஸ் முன்னாடியே நடந்து வருது. ஆனால் இவங்க சத்தம் கூட வெளியே போடவே இல்லை. நம்ம ஜின்னோ வேன்குள்ளே இருந்துக்கிட்டு கை காட்டுறாங்க, இங்கே பாருங்கள், இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நடு ரோட்டில் 2 பக்கமாக பிரிஞ்சிருக்கிறதுனால நடு ரோட்டில் நிறைய ஜாம்பிஸ் இருக்குது. கண்டிப்பாக க்ராஸ் பண்ணி வர முடியாது. நாளைக்கு காலையில்
வரைக்கும் நாங்கள் இங்கேயே இருக்கிறோம், நீங்கள் வேன்குள்ளேயே இருங்க அப்படின்னு சொல்ல ஓகேன்னு பிளான் போட்டுடுறாங்க. ஆக்சுவலி நம்ம டேவும் நம்ம ஜங்குக்கும் வந்து ஒரு காருக்கு பின்னாடி தானே ஒளிஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த காரை பொறுமையாக சவுண்ட் இல்லாமல் ஓப்பன் பண்ணி நம்ம டேவும் நம்ம ஜங்குக்கும் அந்த காருக்குள்ளே போயிட்டு பொறுமையாக க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போதைக்கு அவங்க சேஃப். நாளைக்கு காலையில் வரைக்கும் சவுண்டு போடாமல் அந்த இடத்துக்குள்ளே இருந்தா. இப்போ நம்ம ஆர்எம் ஜின் சுகா ஜேஹப் ஷிமின் இருந்தாங்க இல்லையா, அந்த வேன், அவங்க இருந்த வேனில் எல்லாருமே ஒரு ஒரு சீட்டில் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இந்த சைடில் பார்த்தா காருக்குள்ளே நம்ம டேவும் நம்ம ஜங்குக்கும் மட்டும்தான் இருக்காங்க. 2 பேரும் அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க, கண்ணை மூடி கூட உட்காரல. அப்படியே வெளியே வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காங்க. வெளியவும் ரொம்ப இருட்டாக இருக்குது. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. உட்காந்தவங்க உட்காந்தபடியே இருக்க நம்ம ஜங்குக்கு ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு. என்னன்னா, நம்ம டேவுடைய கைகள் நடுங்குது. பயத்தில் நடுங்குதா குளிரில் நடுங்குதான்னு கூட தெரியல. ஏன்னா அந்த இடத்துல மழை பெய்கிற காலம் இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவுடைய கையை பொறுமையாக பிடிச்சிட்டு நம்ம டேவை பார்க்க நம்ம டே ஒரு மாதிரி டயர்டாக நம்ம ஜங்குக்கை பார்க்குறாரு. இப்போ நம்ம ஜங்குக் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காற்றுலேயே கேட்க நம்ம டே வந்து நம்ம ஜங்குக் அது கிட்ட வந்துட்டு பயமாகவும் இருக்குது, குளிராகவும் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஜங்குக் கிட்ட சொல்ல நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா அவங்கள ஹீட் பண்ணுறதுக்கு ஒரு பிளாங்கெட் கூட அந்த இடத்துல இல்லை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ஜங்குக் கண்ட்ரோல் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கிட்ட சொல்ல, நானும் ட்ரை பண்ணுறேன், அப்போத்துலேருந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், எனக்கு ரொம்ப குளிருது ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கிட்ட நம்ம டே ரொம்ப பொறுமையாக, வாய்ஸ் கூட பிரேக் ஆகுது பேசுகிறப்போ, அந்தளவுக்கு குளிரில் உட்காந்துட்ருக்க நம்ம ஜங்குக் என்ன பண்ணுறாருன்னா நம்ம டேவை, இவங்க 2 பேருமே பேக் சீட்டில் தான் உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ நம்ம டேவை அப்படியே லைட்டாக கிட்ட இழுத்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஆக்சுவலி நம்ம ஜங்குக் வந்து ஒரு கோட் டைப் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாரு, ஓவர் கோட் மாதிரி. ஸோ அந்த கோட்குள்ளே நம்ம டேவை பிடிச்சி உள்ளே இழுத்து போட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்ருக்க நம்ம டேவும் இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நம்ம ஜங்குக் இப்போது அந்த காரில் அந்த டோர் சைடு இருக்கும் இல்லையா, அதுக்கு மேலே சாஞ்சிருக்காரு. நம்ம டே நம்ம ஜங்குக் மேலே சாஞ்சு நல்லா அவருடைய செஸ்ட்டு சைடில் அவருடைய தலையை வச்சுக்கிட்டு கண்ணை மூடுறாரு. 2 பேருக்கும் அந்த பாடி ஹீட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இருக்கிற கிளைமேட்டுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. வெளியே ஃபுல்லாக பயங்கரமாக இருக்குது, ரத்தம் ஜாம்பி அது இதுன்னு சொல்லிட்டு. பட் இந்த சின்ன காருக்குள்ளே ஒரு வார்ம்த் அவ்வளோ அழகாக இருக்குது. அது பார்க்க அப்படியே ஒரு மாதிரி கட்டி பிடிச்சவங்க அந்த சுகத்தில் கண்ணை மூடி அசந்துடுறாங்க. 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு நம்ம டே தெரியாமல் குளிரில் இருமிடுறாரு. ஒரு ட்ரை கஃப் வந்துடுது அவருக்கு. ஒரு மாதிரி இருமிட்டு அப்போ தான் ஞாபகம் வருது. முழிச்சு பார்க்குறாரு. நம்ம ஜங்குக் அந்த ஜன்னல் பக்கமாக தலை வச்சு நல்லா படுத்துட்ருக்காரு. அந்த ஜன்னலுக்கு பக்கத்துலேயே ஒரு ஜாம்பி நின்றுட்டுருக்கு. சவுண்டை கேட்டதும் கையை வச்சு அந்த கண்ணாடி இருக்கும் இல்லையா, அந்த பக்கம் அப்படியே ஒரு மாதிரி இடித்து நவுத்திட்டு உள்ளே எதனாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய கையை சரியாக யூஸ் பண்ண முடியல. இருந்தாலும் அது ட்ரை பண்ணுது. ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்குடைய கழுத்தை சுற்றி கையை போட துடிச்சு பிடிச்சி எழுந்துக்கிறாங்க. ஒரு மார்னிங், அதாவது எந்த மார்னிங்னா, இவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு சீனில் ஒரு கேம் செஷன் போயிட்டு நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆளுக்கு ஒரு ரூமில் படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, நம்ம டே துடிச்சு பிடிச்சி எழுந்துக்கிறாரு. பக்கத்தில் நம்ம ஜிமின் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காரு, நம்ம ஜேஹோப்பும் தூங்கிட்டு தான் இருக்காரு. ரூமை விட்டு வெளியே வந்து பால்கனிக்கு போனால் பால்கனியில் இருந்து கீழே எட்டி பார்க்குறப்போ முன்னாடி ஒருத்தர் பூக்கடை வச்சுருக்காரு. அவர் கடையை ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே தொடச்சிட்ருக்காரு. ஸ்கூல் பிள்ளைங்க ஓடி ஆடி விளையாடுது, வேலைக்கு போகிறாங்க வராங்க, எல்லா விஷயமும் நார்மலாக நடக்குது. அவ்வளோ அழகாக குருவி சத்தம்லாம் கேட்குது. நம்ம டேக்கு ஒன்றும் புரியல. மண்டையை போட்டு சொரிஞ்சுக்கிட்டு ரூமை விட்டு வெளியே வந்து கீழே ஹாலுக்கு போய் பார்த்தா வெளியே பால் பாக்கெட் ஃபுல்லாக இருக்குது. அப்படியே மேலே ரூமுக்கு வந்து பார்த்தா எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஜங்குக் எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா இது எல்லாமே கனவு. நம்ம டேக் ஆக்சுவலி என்னன்னா, இவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு சீனில் ஒரு கேம் ஒன்று விளையாண்டுருப்பாங்கள்ல, நைட் டைமில் ஒரு கேம் ஸ்டேஷனில் போயிட்டு விளையாடிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த கேம் ஸ்டேஷனில் விளையாண்ட கேம் வந்து ஜாம்பி கேம். அதில் நம்ம ஜங்குக் தான் வந்து டாப்பாக இருப்பார். அதனால தான் எல்லாரையுமே லீட் பண்ணி கொண்டு போகிற அளவுக்கு
பக்காவாக ட்ரெயின் ஆகிருப்பார் அந்த கேமில். அதே மாதிரி தான் நம்ம டேக்கு வந்த கனவுலையும் நம்ம ஜங்குக்கு மட்டும்தான் ரொம்பவும் மெச்சூராக எந்தெந்த விஷயத்த எங்கெங்கே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டாக பிளான் போட்டிருப்பாரு. அதுவும் இல்லாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கன்னு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பாரு. அந்த கேம்லேயும் அதே வேலை தான் நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டே கிட்ட பண்ணுவார். அதனால தான் மற்றவங்கள காட்டிலும் நம்ம ஜங்குக்கோட லீடிங்கில் வருவார் அந்த கேமில். இப்போது நம்ம டேக்கு இதெல்லாம் புரிஞ்சு ஒரு மாதிரி பைத்தியமாகி சை இது எல்லாமே கனவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மண்டையை சுரிஞ்சிட்டு உட்காந்துட்ருக்க. தூங்கிட்டு இருந்த ஜங்குக் பொறுமையாக எழுந்துருச்சு. நம்ம டேக் கன்ஃபியூஸாக இருக்கிறத பார்க்குறாரு. நம்ம டேக்கு நம்ம ஜங்குக்குடைய ஃபேஸை பார்த்ததும் அவருக்கு மூஞ்செல்லாம் ஷை ஆகிடுது. ஏன்னா அந்த கனவுல காரில் ஒரு மாதிரி கட்டி பிடிச்சிட்டு படுத்திருப்பார் இல்லையா, அது அவருக்கு ஞாபகம் வருது. நிஜமாலே கட்டி பிடிச்சிருக்கணும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு ஆசையும் வருது. இப்போ நம்ம ஜங்குக் கிட்ட தான் நம்ம ஜங்குக் எழுந்திருச்சிட்டியா? ஏய் என்ன உட்காந்துட்ருக்கீங்க, என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா தான் வந்தேன். சும்மாவா? சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்ட போல. ஆமாம். ஓ ரொம்ப குளிருதுல்ல? ஆமாம் சங்கர், ரொம்ப குளிருது. ஓ எனக்கு பெட்ஷீட்டே பத்தலடா, எல்லாத்தையும் இவனுங்களே எடுத்துக்கிட்டானுங்க. சங்கர், உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். என்ன சொல்ல? கொஞ்சம் அப்படி வாயா. வரைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் எழுந்திருச்சு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு நம்ம டே கூப்பிடுற இடத்துக்கு போகிறாரு. அதாவது கீழே இந்த கிச்சன் இருக்கு இல்லையா, இவங்க பால்லாம் வெளியே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டே பார்த்துருப்பார்ல. ஸோ அந்த பால் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம ஜங்குக்கு பார்க்குறதுக்கு வேண்டி மேலே போயிருப்பார். அவரை கையோட கீழே கூட்டு வந்து அந்த பால் பார்த்துக்கிட்டு நம்ம ஜங்குக்கிட்டேயும் பேசுகிற மாதிரி கிச்சனில் போய் நின்றுட்டுருக்கேன். இப்போ நம்ம ஜங்குக் சொல்கிறா, ஜங்குக்கு எனக்கு ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கனவுல வந்த மொத்த விஷயத்தையும் நம்ம ஜங்குக்கிட்ட ஷேர் பண்ண நம்ம ஜங்குக்கும் என்னடா சொல்கிற, சாம்பி கனவா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. ஆனால் நம்ம டே இன்னமும் சொல்லி முடிக்கவே இல்லை. அந்த கார் சீன் இவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருந்தது அதை வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய் எடுக்கிறாரு. பட் முகமெல்லாம் செவந்து போயிடுது நம்ம டேக்கு. நம்ம ஜங்குக்கு இப்போ ஏய் என்னாச்சு? இல்லை சங்கு, கனவுல ஒரு விஷயம் நடந்துச்சு. சொல்லு. இல்லை அது வந்து என்ன? இல்லை நான் அதை சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் சொல்லணும். என்ன? அந்த விஷயம் நடந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு சங்கு. ரியலாக உண்மையிலேயே நடந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. என்னது? அது வந்து ஜாம்பிக்கு பயந்து நைட் டைம் வெளியே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் மட்டும் ஒரு காரில், மற்றவங்க எல்லாரும் வேனில், அவங்கெல்லாம் படுத்து தூங்கிட்டாங்க. ஆனால் நான் மட்டும் தூங்கவே இல்லை. ஒரு மாதிரி குளிர் எடுத்துக்கிச்சு, எனக்கு கையெல்லாம் நடுங்குச்சு. நான் அது வந்து நீ முதல்ல என் கையை பிடிச்சி சவுண்டு போடாமல் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுன்னு சொன்னியா? ஆனால் என்னால் முடியலன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொன்னேன். அதுக்கு நான் உன்னுடைய ஓவர் கோட்டை ஓப்பன் பண்ணி என்னை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அந்த ஓவர் கோட் வச்சு என்னை போத்தி விட்டுட்டு பின்னாடி சாஞ்சு படுத்துக்கிட்டா. நானும் உன் நெஞ்சு மேலே படுத்துக்கிட்டு டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு இருந்தேன். எனக்கு அது மட்டும் ஏன் முடிஞ்சதுன்னு தோணுது. இன்னும் கொஞ்ச நேரம் உன்னை கட்டி பிடிச்சிட்டு தூங்கியிருக்க கூடாதான்னு தோணுச்சு. என்ன பண்ணுறது? ஆனால் கனவு முடிஞ்சு போச்சு. ஓ இதுதான் உண்மையிலேயே நடந்திருந்தா நல்லா இருந்திருக்குன்னு சொன்னியா? ஏன் அப்படி? அது வந்து சொல்ல நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். இதுக்கப்புறமேட்டு நான் மறைக்க விரும்பல.
இதை விட்டால் எனக்கு நல்ல நேரமும் கிடைக்காது. ஏன்னா எல்லாருமே சுற்றி சுற்றி இருக்காங்க. இந்த நேரம் மட்டும்தான் நீ என் கூட தனியாக இருக்க. ஸோ நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே கேட்க, நம்ம டே நான் சொல்லுவேன், ஆனால் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடு. என்னது? ஒன்று, இந்த விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாது. வெளியேனா ஆரம்பிச்சின் சுகா அவங்கக்கிட்டலாம் சொல்லக்கூடாது. ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸில் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்போம்ல. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த விஷயத்த மட்டும் சொல்லாத ப்ளீஸ். சரி, சொல்லலை. இன்னொன்று, இந்த விஷயத்தில் உனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லைன்னா அதை அப்படியே மறந்துடு. என்னை அவாய்ட் பண்ணக்கூடாது. நான் ஏன்டா ஒன்று அவாய்ட் பண்ண போகிறேன்? பண்ணக்கூடாது. சரி, பண்ண மாட்டேன். சரி, அது வந்து சொல்லு. ஏன் தயங்குற? ஜங்குக், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் ஜங்குக். என்னது? நீங்க தப்பா நினைச்சுக்காத. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். நான் ஃப்ரெண்டாக பார்க்கணுன்னு நிறைய வாட்டி ட்ரை பண்ணேன். ஆனால் என்னால் முடியலை. என்னால் ஒன்று ஃப்ரெண்டாக பார்க்க முடியல ஜங்குக். அப்போ அது வந்து சொல்லிட்டு, உனக்கு என் மேலே கோபம் வரலையா? நான் ஏன் கோபப்பட போகிறேன்? நான் என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுதா ஜங்குக்? புரியுது. என்ன லவ் பண்ணுறியா? எப்போத்துலேருந்து? தெரியல. தெரியலையா? என்ன அறியாம உன்னை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என்னால் உன்னை ஃப்ரெண்டாக பார்க்க முடியல ஜங்குக். உனக்கு இதில் பிடிக்கலன்னா தயவு செஞ்சு நான் அவாய்ட் பண்ணாத. நம்ம ஃப்ரெண்ட்ஸாக கூட இருந்துக்கலாம். ஆனால் ப்ளீஸ் என்னை அவாய்ட் பண்ணிடாத. நான் பிடிக்கலன்னு சொல்லவே இல்லையே. என்ன பார்க்குற? இல்லை ஜங்குக், அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி நம்ம ஜங்குக்கே பார்த்துட்ருக்கா. இப்போ நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சு நம்ம டேவுடைய கையை பிடிச்சிட்டு, எனக்கு ஒன்று பிடிக்கும். பிடிக்குமா? எப்போதுலேருந்து? அது 6 பேரில் ஒருத்தனா நான் வந்து சேர்ந்ததுலேருந்து. அப்போதுலேருந்து வச்சோங்க. எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியலட்டே. முதல்ல அவங்கக்கிட்ட வந்து பேசினதுக்கு காரணமே எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பேசினேன். ஸோ நீங்கள் கொஞ்ச நேரத்தில் விட்டு போயிடுவீங்கன்னு நினச்சேன். ஆனால் என்னை ஒரு ஃபேமிலி மாதிரி நல்லா பத்திரமா பார்த்துக்கிட்டீங்க. அதுலேயும் ஆரன், ஜின், சுகா இவங்க 3 பேர்கிட்டையும் ரொம்ப க்ளோஸாக இருந்தேன். எந்த அளவுக்குன்னா, எனக்கு ஒன்று பிடிக்குன்றது கூட அவங்களுக்கு தெரியும். ஜங்குக்கு என்ன சொல்கிற? நான் அவங்கக்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன்டே, எனக்கு ஒன்று பிடிக்கும். இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் உன்னை மட்டும் என்னால் ஃப்ரெண்டாக பார்க்க முடியாதுன்னு நான் அவங்கக்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன். என்ன என்ன சொல்கிற ஜங்கு? ஆனால் ஜேஹோப்க்கு, ஜிமனுக்கு இதை பற்றி தெரியாது. ஏன்னா 2 பேரும் கொஞ்சம் விளையாட்டு பசங்க மாதிரி. எதனா ஒரு விஷயத்த சொல்லிட்டா வச்சு கலாய்க்கிறேன்ட்டு நீ இருக்கும்போது எதனா ஒரு வேலையை பார்த்து விட்டுருவாங்க. அதனால தான் அவங்கக்கிட்ட நான் சொல்லலை. ஆரம், ஜின், யூங்கி 3 பேர்கிட்டே சொல்ல வேண்டாம்னு சொல்லி வச்சேன். அவங்க சொல்லவும் இல்லை போல. பரவாயில்ல. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். அதுவும் அப்பத்துலேருந்து. எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா நீ என்ன ஃப்ரெண்டாக நினச்சிட்டு இருந்த, நான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கெடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். அதனால தான் நான் வாயை மூடிட்டு இருந்தேன்.
இப்போ கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குட்டே. நான் உன்னை வெறுக்க போகிறதோ அவாய்ட் பண்ண போகிறதோ கிடையாது. நான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீ உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறியா? ஜங்குக், நீ ஐ லவ் யூ டே. அது அது வந்து ஐ லவ் யூ டே ஜங்குக். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ இந்த விஷயத்த கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் சொல்லிதான் ஆகணும். ஜங்குக், அந்த கனவுல நான் உண்மையிலே ரொம்ப பயந்து போயிட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம டே ஒரு மாதிரி அழுற மாதிரி போக நம்ம ஜங்குக் நம்ம டேவை அந்த கனவுல வந்த மாதிரியே கிட்ட இழுத்து டைட்டாக ஹக் பண்ண இப்போ ஒரு குரல் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிச்சனுக்கு வாசல்ல இருந்து நம்ம ஜங்குக் தான் பின்னாடி திரும்ப யாராவது டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஜின்னு ஆரம் 2 பேருமே நின்றுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்குக்கை பார்த்ததும் டேய் பால் பூங்குதுரோ பைத்தியக்கார பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு வெளியே இருந்தே கத்த நம்ம டே டக்குன்னு அச்சோ பால் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நம்ம ஜங்குக்கு வந்து ஹக் பண்ணியிருந்தார் இல்லையா. ஸோ அப்படியே ஹக்கை ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணுறாரு. பார்த்தா பாதி பால் பொங்கி கீழே ஊற்றிருக்கு. அந்த ஸ்மெல் அப்படியே மோப்பம் பிடிச்சிக்கிட்டு நம்ம ஜின்னும் நம்ம ஜேஹோப்போ மற்றவங்க எல்லாருமே எழுந்திரிச்சிருப்பாங்க. அவங்களும் கீழே வந்துட்டு ஐயோ என்னமோ கறிகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்தால் இவங்க 2 பேரும் கிச்சனில் ஒன்றா நின்றுட்டுருப்பாங்க. எல்லாருமே கிச்சனுக்கு வெளியே நின்றுட்டுருப்பாங்க. நம்ம ஜின் வந்து ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கை போட்டு திட்டிக்கிட்டே இருக்கா, உனக்கு நேரங்காலமே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே இருக்காரு. கையில் வேற ஒரு கரண்டியை தூக்கி வச்சிட்ருக்காரு. இப்போ நம்ம ஜிம்மின் அதை பார்த்ததும் ஐயோ ஏதோ ஒன்று ஆரம்பிச்சுட்டானுங்க போலியே, என்ன கதைன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் முன்னாடி வந்து பார்த்தா கிச்சனில் நம்ம ஜங்குக் கூட நம்ம டேவ் நின்றுட்டுருக்காரு. இப்போ நம்ம டேவை பார்த்து நீ தான் மாட்டினியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை பார்த்து சிரிக்கா. நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா நம்ம ஜங்குக்கை அப்படியே ஒரு மாதிரி கையை பிடிச்சி அவர் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறாரு. நம்ம ஜின்னு திட்டுறதுலேருந்து கொஞ்சம் மறைஞ்சிக்கிறாரு நம்ம டே. இப்போ அதை பார்த்ததும் நம்ம ஜிம்மினை என்னடா கையெல்லாம் பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வியப்பாக பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அப்படியே நம்ம யோகி கிட்ட போயிட்டு யோகி என்ன ஆச்சு டே கொஞ்சம் பதுங்குற மாதிரி இருக்கான். உன் ஃப்ரெண்டு தானே, உனக்கு தெரியாத அவனை பற்றி? எல்லாரும் ஃப்ரெண்டு தானே? கரெக்டு தான், அவனுக்கு ஒரு விஷயம் தெரியாது, இப்போ சொல்லி தான் ஆகணும். டே ஜங்குக்கை லவ் பண்ணுறான், ஜங்குக்கு டேவை லவ் பண்ணுறான். 2 பேரும் கப்பிள்ஸ். என்னடா சொல்கிற? எப்போ சொல்கிற இது நடக்குது? 2 பேருக்கு தனித்தனியாக ரொம்ப நாளாக நடக்குது, இப்போ தான் சேர்ந்து நடக்குது. இல்லை எனக்கு புரியல, நான் என்ன கனவுல எதுனா இருக்கேனா? அப்படிலாம் இல்லை, உண்மைதான். நிஜமாவா? ஐயோ இவெல்லாம் கம்மிட் ஆகிட்டானே, எனக்கு ஒரு ஆள் இல்லையே, நான் எங்கே போவேன்? நான் இருக்கேன்ல. என்னது? இல்லை நான் இருக்கேன், யாராவது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அட போய் உனக்கே நான் தான் பார்த்து கொடுக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோகியை வந்து ஒரு மாதிரி ஷோல்டரை தள்ளி விட்டுட்டு நம்ம ஜிம்மின் போயிட்டு கவுச்சில் உட்காந்துட்ருக்கா. இப்போ ஒரு வழியாக நம்ம ஜின்னு எல்லாத்தையும் திட்டி முடிச்சுட்டு கிச்சனில் க்ளீன் பண்ணும்போதெல்லாம் நம்ம அம்மாங்கெல்லாம் கிச்சனில் கத்திட்டு இருப்பாங்கள்ல, அதேமாரி கத்திக்கிட்டே க்ளீன் பண்ணுறாரு. ஒரு வழியாக பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு அந்த கனவை பற்றியும் பேசி எடுத்து அப்படியே கொஞ்சம் எல்லாத்தையுமே பேசிகிட்ருக்க. ஒரு வழியாக நம்ம ஜங்குக்கும் டேவும் வந்து அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பாக மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த கேள்வியும் கேட்டுக்கல, சந்தோஷமாக இருந்தால் ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கலாய்ச்சிக்கிட்டு அழகாக அவங்கள வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ அப்படியே எல்லாருமே சேர்ந்து திரும்பியும் அந்த ஒரு கார்டியன்ஸே இல்லாமல் ஒருத்தருக்கு தான் கார்டியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சேவ் பண்ணிவிட்டு அவங்க லைஃப்பை லீட் பண்ணுறாங்க. ஒருத்தவங்க அப்படியே பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு மண்டே காலேஜுக்கும் கிளம்பிடுறாங்கடா. ஓகே, நான் இந்த ஸ்டோரி எங்கேயும் முடிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் நியூ வியூவர்ஸ், இது உங்ககிட்ட நான் திரும்பி சொல்கிறேன், இந்த சேனலை மட்டும் பார்க்குறவங்க போயிட்டு ரிதம் ஆஃப் லவ்வையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? அப்போ தான் இந்த மாதிரி நிறைய புது வித்தியாசமான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தேடி வரும். ஓகேடா, நான் போகிறேன். பை பாய், ஐ லவ் யூ ஆல்.